பாட்டிக்கும் பேத்திக்கும் ஆகாதா? அடிக்கடி ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். 2 பேரும் நல்லா பாசமா தான் இருப்பாங்க. இப்ப கூட கிராமத்துல இருந்து மீனாவை தான் அவங்கள விரும்பி கூட்டிட்டு வந்திருக்காங்க. இல்ல, ஏன் கேட்டேன்னா அந்த அம்மா இந்த வயசுல எதுக்காக தற்கொலைக்கு முயற்சி பண்ணணும்? என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆமா சார், அவங்க அளவுக்கு அதிகமா தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இப்போ அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு? நதிங் டு வரி. நாங்க எல்லாத்தையும் வாமிட் பண்ண வச்சிட்டோம். இனி ஆபத்து ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ, தேங்க்யூ டாக்டர். டாக்டர், ஒரு சின்ன விஷயம். அவங்க மாத்திரை சாப்பிட்டது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். அப்படி சொல்றதா இருந்தா இந்நேரம் அவங்க பேத்திக்கிட்ட சொல்லிருக்க மாட்டேனா? அது ப்ரொஃபஷனல் எதிக்ஸ் இல்லையே. தேங்க்யூ. அந்த அம்மா ஏன் இப்படி பண்ணாங்கன்னு எனக்கும் புரியல. அவங்க நார்மல் ஆனதும் நான் அவங்க கிட்ட விசாரிச்சுக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்காம நான் பாத்துக்கிறேன். I'll take leave டாக்டர். ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். வாங்க. டாக்டர் பாத்தீங்களா மாமா? என்ன சொன்னாங்க? ராத்திரி சாப்பிட்டது பாட்டிக்கு ஒத்துக்கல. ஃபுட் பாய்சனிங் ஆயிருக்கு. அதனால தான் மயக்கம், வாந்தி எல்லாம். மற்றபடி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடவுளே, ரொம்ப நன்றிப்பா. பாட்டுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லிருப்பேன்? மீனா, பாட்டி கிராமத்தாளு. அவங்களுக்கு நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் ஆகாது. 100 வயசு வரைக்கும் அவங்க நல்லா இருப்பாங்க. சரி, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். வா, வெளியே போலாம். வா. அம்மா, அம்மா. ஆப்பா ராதா, என்ன இன்னைக்கு இவ்வளோ லேட்டு? அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்கா, நீ உட்கார். சாப்பிட்டீங்களாப்பா? என்ன இது, அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறேன், சாப்பிட்டீங்களான்னு கேட்குறேன். என்னாச்சு உனக்கு? ராதா, நாளைக்கு நீ கொஞ்சம் ஆஃபீஸுக்கு லேட்டாக போக முடியுமா? ஏன்பா? இல்லை, சுசித்ராவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சு அவளுக்கு கால் குணமாயிடுச்சுன்னா வெள்ளியில முருகனுக்கு கால் செஞ்சு வைக்கிறதா அவங்க அம்மா வேண்டியிருக்கா. சாயந்தரம் போய் வெள்ளியில கால் வாங்கிட்டு வந்துட்டோம். முடிஞ்சா நாளைக்கு காலையில கோயிலுக்கு போய் வேண்டுதலை நிறைவேற்றிடுவோம். இல்ல உனக்கு என்னைக்கு ஃப்ரீன்னு சொல்லு, அன்னைக்கு நிறைவேற்றிடலாம். நாளைக்கே போலாம்ப்பா. வெரி குட். என்னம்மா, டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சுது அங்கிள். எனக்கும் சுபத்ரா அக்கா மாதிரி பெரிய கிளாசிக்கல் டான்ஸர் ஆகணும்னு ஆசை. எங்க அவ தான் ஒரு கால் கட்டை போட்டுக்கிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலே. அவங்க போன என்ன அங்கிள், நான் உங்க கனவை நிறைவேற்றுறேன். நான் கால் முடியாம இருந்தப்போ என்னால சரியா நடக்க முடியுமான்னு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்போ நடக்கிறது மட்டும் இல்லாம ஆடவும் ஆரம்பிச்சிருக்கனே. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, இந்த வீட்ல ஒரு பத்மா சுப்பிரமணியம் உருவாக்க போறா. வெரி குட். அங்கிள், எனக்கு கால் குணமானா ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போய் அங்க இருக்கிற ஹேண்டிகேப்டு குழந்தைக்கு ஆர்டிஃபிஷியல் லெக் வாங்கி கொடுக்கணும்னு நீங்க எனக்கு கொடுத்த பாக்கெட் மணிய சேர்த்து வச்சிருக்கேன். நீங்க எப்போ ஃப்ரீன்னு சொல்றீங்களோ அப்போ போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உன் பாட்டியோட வேண்டுதலுக்காக கோயிலுக்கு போறோம். அதுக்கப்புறம் உன் விருப்பத்துக்காக ஏதோ ஒரு ஆர்ஃபனேஜ் போறோம். ஓகேவா? தேங்க்ஸ் அங்கிள்.
இந்தாங்கண்ணே. ஜான், நாம் என்னமோ சரியான ரூட்டில் போகலையேன்னு தோணுதுப்பா. வலை மேலே உட்காந்து யோசிச்சோன்னதா இது பிடிபடுதா? சொல்லுங்கண்ணே, எல்லாத்தையும் விட்டு திருத்திடுவோமா? சச்சா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மூக்கை நேராக தொடுறதுக்கு பதிலாக ஏதோ தலையை சுற்றி தொடுறமோன்னு தோணுது. நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியலையாண்ணே. ஜானே, நம்ம டாக்டர் சிவாவை ஆஸ்பத்திரியாக ஏறி தேடுறதை விட செத்து போன சிவா எங்கே வேலை பார்த்தாங்கிற அட்ரஸை கண்டுபிடிச்சு அவன் செத்து போனதுக்கான ஆதாரத்தை மீனாகிட்ட கொண்டு போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சிடும். என்ன சொல்கிற? நீங்கள் சொல்கிறது சரிதானே. கடலில் காத்தடிக்கிறதுனால அதிர்ஷ்டத்துக்கு நம்ம கட்டுமரத்தை விடுறது இல்லையே. எதிர்காத்தா இருந்தாலும் நமக்கு மீன் எங்கே கிடைக்குதோ அங்கே தானே கட்டுமரத்தை ஓடுறோம். ஆமாண்ணே, அந்த சிவா வேலை செய்கிற இடத்த இப்போ எப்படி நான் கண்டுபிடிக்க போகிறோம்? அதான் நம்ம ஊரில் ஒரு கையால் வச்சுருக்கிறேன். அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா அந்த சிவா எங்கே வேலை பார்த்தான் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோட அவன் ஃபோட்டோவையும் சேர்த்து அனுப்பி வச்சுருவான். உன் ஃபோன் எங்கே? உள்ளே இருக்குண்ணே. போய் எடுத்துட்டு வா. शरणागत तीर्थ परित्राणा परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्रूप सर्वेशि सर्वशक्ति समन्विते. வேண்டுதலை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆர்ஃபனேஜ் போய் ஆர்டிஃபிஷியல் லெக் வாங்கி கொடுத்தாதான் எனக்கு நிம்மதி. சுசி, என்ன கெட்ட பழக்கம் இது? பெரியவங்க பேசும்போது எதிர்த்து பேசுற? பாட்டிக்கிட்ட சாரி கேளு. பரவாயில்ல. என்ன கஸ்தூரி இது? அவ என்ன புரிஞ்சு பேசுற வயசுலயா இருக்கா? அவளை போய் கோவிச்சுக்கிட்டு. சுசித்ரா, நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்ல, யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் தேவையில்ல. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செய். தேங்க்ஸ் அங்கிள். हरे देवी नारायणी नमोस्तुते सर्वस्रूप सर्वेशि सर्वशक्ति समन्विते. என்னங்க அங்க பாருங்க, யார் உட்கார்ந்துருக்கான்னு. அது நம்ம ஏசி ராதாகிருஷ்ணன் சார்ல. ஆமாங்க. ஏசி சார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது யாருன்னு தெரியுதா? தெரியலங்க. அதுதான் தேவராஜோட பொண்ணு. அந்த கடைசியில் உட்காந்துருக்கிறது
தேவராஜோட ஒய்ஃப். என்ன சொல்றீங்க? இவங்க எப்படி ஏசி சாரோட? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. சரி வாங்க போகலாம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சதில்ல? ஓகே ஓகே, வா போலாம். வா. பாத்து பாத்து பாட்டு. பார்த்து பாட்டி. பாட்டி நீ போய் உட்காந்துக்கோ, நான் வெந்நீர் ரெடி பண்றேன். கனாயிரம் தம்பி நீ பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஸ்டோர்ல இருந்து மெடிசின் வாங்கிட்டு வந்துரு. அந்த பக்கம் திரும்பிக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ண தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? எல்லா உண்மையும் டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானே ஒரு டாக்டர். சொல்லுங்க, எதுக்காக தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க? சொல்லுங்க பாட்டி. நான் இப்போ நெருப்பு மேல நின்னுக்கிட்டு இருக்கேன். உண்மை தெரியலனா நான் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவேன். ஐயா, நீ என் குடும்பத்துல பிறக்கலனாலும் நீ பேசுறது, நடக்கிறது, பழகிறது எல்லாமே அச்சு அசப்புல என் பேரு சிவாதான். நீ கேக்குறதெல்லாம் என் பேரை கேக்குற மாதிரியே இருக்குப்பா. நான் எப்படி உண்மையை சொல்லாம இருக்க முடியும்? சொல்றேன்ப்பா. எல்லாத்துக்கும் காரணம் அந்த சுமங்கலி பூஜை தான். அங்க உங்க பொண்டாட்டி உங்களை தான் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க மீனா உங்களை தான் புருஷனா கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. 2 பேருக்கு நடுவுல நீங்க என்ன பண்ணுவீங்க? 2 இடத்துல ஒரே ஆளு எப்படி இருக்க முடியும்? அதான் மீனா போறதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சேன். இந்த கிழவிக்கு புத்தியில உரைச்சது தூக்க மாத்திரதான்ப்பா. அத நான் அப்படியே அள்ளி வாயில போட்டுக்கிட்டேன். இதுக்காகவா உயிரை விட பாத்தீங்க? அது மட்டும் இல்லப்பா, சுமங்கலி பூஜைங்கிறது சுமங்கலி பொண்ணுங்க மட்டுமே கலந்துக்கிறது. அதுல ஒரு விதவை பொண்ணு கலந்துக்கிட்டா அது பாவம் இல்லையாப்பா? என்னதான் கழுத்துல தாலி இருந்தாலும் தலை நிறைய பூ வச்சுக்கிட்டாலும் நம்ம மீனா புருஷன் இல்லாதவ தானே, அவ விதவை பொண்ணு தானே. தான் விதவேன்னு மீனாக்கு தெரியலனாலும் தெரிஞ்ச நாம அவளை தடுக்காம இருக்கிறது தப்பாயிடுமே ஐயா. தெய்வ குத்தம் வந்துருமே ஐயா. அதுக்காக நீங்க எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டாமே? இது இன்னையோட முடிகிற பிரச்சனை இல்லையே. இன்னும் எவ்வளவு இருக்கு? மீனாவுக்கு உண்மை தெரியற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அனுசரிச்சுதான் ஆகணும். அதுக்காக மட்டும் இல்ல, நான் என் பேரு சிவா மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தேனோ அதே அளவுக்கு என் பேத்தி மீனா மேலேயும் நான் பாசம் வச்சிருக்கேயா. அவளுக்கு உண்மை தெரியணும். அதே சமயம் அவ உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. அவளுக்காக என் உயிரை எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தாயா.
அவளுக்காக கடவுள் ஏன் உயிர் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு சந்தோஷம் தாயா. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே